பொதிவுத்திறன் எளிய கனசதுர அமைப்பின் பொதிவுத்திறன் கண்டுபிடிக்க போகிறோம். பொதிவுத்திறன் அப்படின்னா என்னென்னா, இப்போ கனசதுர அமைப்பில் இந்த கார்னரில் மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கார்னர்ஸ் மட்டும் ஆட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, இப்போ அது ஒரு எளிய கனசதுரம், கார்னரில் மட்டும் ஆட்டம் இருக்குது. ஃபேஸ்லேயோ அல்லது பாடி சென்டர்லேயோ அந்த மையத்துலேயோ அணுக்கள் இல்லை. ஸோ கார்னரில் மட்டும் ஆட்டம் இருக்குது. இது ஒரு எளிய கனசதுரம். சரி, இதனுடைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த பக்கம் இந்த கனசதுரத்தினுடைய இந்த பக்கம் ஏ, அதே போல் இந்த பக்கம் ஏ, இந்த பக்கமும் வந்துட்டு ஏ, அது நமக்கு தெரியும். சரி, இந்த கார்னரில் இருக்கிற ஆட்டம் இருக்குது பாருங்கள், அணுக்கள், இதனுடைய ஆரம் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த இது வந்துட்டு ஆரம் ஆறுன்னு வச்சுக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு அணுக்களும் அது கோளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோளங்களுக்கு அதனுடைய ஆரம் ஆர், இதனுடைய ஆரம் ஆர் தான், இதுவும் ஆர் தான். எல்லா கோளத்துக்கும் அதனுடைய ஆரம் ஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம பொதிவுத்திறன் கண்டுபிடிக்க போகிறோம். பொதிவுத்திறன் அப்படின்னா என்னென்னா, கார்னரில் மட்டும் ஆட்டம்ஸ் இருக்கும், மீதி இடங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போது இந்த கனசதுரத்தில் எத்தனை சதவீதம் அணுக்களால் நிரம்பியுள்ளது, எத்தனை சதவீதம் இடைவெளி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் பொதிவுத்திறன். இங்கிலீஷில் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு பேர். சரி, இந்த பொதிவுத்திறன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுதான் இதனுடைய ஃபார்முலா. பொதிவுத்திறன் ஈக்குவல் டு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் கன அளவு, அதாவது இந்த கோளங்களின் கன அளவு பை அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூடுங்கிறது இந்த கனசதுரம், இந்த கனசதுரத்தின் கன அளவு இன்ட்டு 100 அல்லது 1000, சாரி 100. இப்படி இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இதை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். இது என்னது? அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூடுங்கிறது இந்த கனசதுரம். கனசதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம். இப்போது ஒரு கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா பாருங்கள், கனசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது இது ஒரு பக்கம் வந்து ஏ கியூப் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா. கன அளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப், அவ்வளோதான். இது நம்ம என்னது? ஏ கியூப் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த இது கண்டுபிடிக்கணும், அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் கன அளவு. கோளம் பார்த்திங்களா, இந்த கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆரம் மொத்தம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எப்படின்னு. இப்போ கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறது கோளத்தின் ஆரம் கண்டுபிடிக்கணும். இப்போ கோளத்தின் பாருங்கள், கோளத்தின் ஆரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தை எடுத்துங்க. இந்த பக்கம் வந்து என்னது? ஏ ஈக்குவல் டு இந்த ஏங்கிறது என்னது? இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் இங்கேருந்து இது ஒரு ஆர். அப்போது ஏங்கிறது என்னது? 2 ஆர் சேர்ந்தது, 2r ஈக்குவல் டு ஏ. இப்போது நம்ம இந்த பக்கம் ஆர் மட்டும் வச்சுக்கலாம், அதாவது ஆர் மட்டும் வச்சுக்கலாம். இந்த 2 வந்து இங்கிட்ட கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கிட்ட ஆல்ரெடி ஏ இருக்குது, பை 2. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2. இப்போ கோளத்தின் ஆரம் கிடச்சிருச்சு இல்லையா? கோளத்தின் ஆரம் ஏ பை 2 கிடச்சிருச்சு. ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2. இப்போ நம்ம கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். கோளத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா? கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்? என்னது? 4/3 பை ஆரோட வேல்யூ ஏ பை 2, அதை க்யூப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம க்யூப் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். பாருங்கள், 4/3 பை ஏவை க்யூப் பண்ணால் ஏ க்யூப் பை 2 க்யூப் பண்ணால் 8. ஓகே, அவ்வளோதான். இது வந்து என்னது? கோளத்தின் கன அளவு. இப்போது எளிய கனசதுர அமைப்பில், அதாவது சிம்பிள் கியூபிக்கில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா? சிம்பிள் கியூபிக்கில் ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த ஆன்சரை என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த 1ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். 1 4 2 8 இல்லையா? அப்போ என்ன வரும் பாருங்கள், பை ஏ கியூப் பை 3 × 2 ஆர். இப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ என்ன வரும்? 1 × பை ஏ கியூப் 1 × பை ஏ கியூப் பை 6. ஸோ அதே ஆன்சர் தான், பை ஏ கியூப் பை 6. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்ச ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அலகு கூட்டல் கோளங்களின் அளவு கண்டுபிடிச்சிட்டோம், அலகு கூட்டின் அளவு கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். பாருங்கள், என்னது பொதிவுத்திறன் பேக்கிங் எஃபிஷியன்சி, என்னது அலகுக்குட்டியில் கோளங்களின் கன அளவு, கோளங்களின் கன அளவு இது பை a3/6 பை என்னது அலகுக்குட்டியின் கன அளவு, அலகுக்குட்டியின் கன அளவு வந்துட்டு a3ன்னு போட்டோம். அதாவது பாருங்கள், பெரிய பை போட்டு a3, இது பை ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பை a3/6, இந்த பெரிய பைக்கு பதில் என்ன போடலாம், இன்ட்டு போடலாம். இன்ட்டு a3/1ங்கிறது 1/a3 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது என்னது, இதில் என்ன பண்ணோம், இன்ட்டு 100, அதை நம்ம அப்ளை பண்ணோம், இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், இப்போ தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணலாம். என்னது பை இன்ட்டு 100, பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 100/6. சரி, இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்கும், 52.31%. ஏன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரத்தின் பொதிவுத்திறன் 52.31%.